ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சாப்டரில் ரன்சிங் அடுத்த நாள் காலையில இருந்து தன்னோட புது துணிக்கடையை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறான். ரன்சிங்கோட ஏற்பாடுகள் எல்லாம் வேலைக்காரங்களுக்கு புதுசாக இருந்தாலும் அவங்க எந்த குறையும் சொல்லாமல் ரன்சிங் சொன்னதை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ரன்சிங் பர்பிள் ஜிஞ்சரும் நிறைய வினிகரும் வேலைக்காரங்க கிட்ட வாங்கிட்டு வர சொல்கிறான். இவர் என்ன துணிக்கடைக்கு சாப்பிடும் பொருட்களை வாங்கிட்டு வர சொல்றாருன்னு குழப்பத்திலேயே போறான் அந்த வேலையாள். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்க அப்பதான் இளவரசி அங்க வராங்க. அவங்கள பார்த்துதான் ரன்சிங், வாங்க இளவரசி, உங்களை மாதிரி ஒருத்தங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அதுக்கு இளவரசி கோவமா, நீ துணிக்கடை ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க, நீயோ பிரைம் மினிஸ்டரோட பையன், உனக்கு எப்படி வணிகம் தெரியும்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் அண்ணன் ஷூஜோக்கு போகணும், அந்த ஏற்பாடுக்கே அதிகம் செலவாகும், நீ இன்னும் பண செலவழிச்சு வீணாக்காத அப்படின்னு இளவரசி பேசிக்கிட்டே இருக்காங்க. ரன்சிங் அதெல்லாம் எதையும் கண்டுக்காம இளவரசியை உள்ள இழுத்துட்டு போறான். உள்ள இழுத்துட்டு போயிட்டு, இளவரசி, இப்போயிலிருந்து நீங்க இந்த கடைக்கு சொந்தக்காரின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்னு சொல்றான். ஏன்னு இளவரசி கேட்டா ரன்சிங் சொல்றான், நீங்க இனிமே என் கடையோட பிரத்யேக வாடிக்கையாளர். இதை கேட்ட இளவரசி, அப்படின்னா என்னன்னே தெரியல, கவலைப்படாதீங்க இளவரசி, போக போக உங்களுக்கே புரியும். சரி, திடீர்னு என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு ரன்சிங் கேக்குறான். அதுக்கப்புறம் இளவரசி, என் அண்ணனோட அம்மா யுன்ராணி துணி தையல்கள்ல ரொம்பவே திறமையானவங்க. அவங்க எழுதின தையல் புத்தகத்தை என் அண்ணன் பொக்கிஷம் மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருந்தான். என் அண்ணன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, உன்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுக்க சொன்னான், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு புத்தகத்தை வாங்கிக்கிட்ட ரன்சிங்க்கு ஒரே பட்டாம்பூச்சியா பறக்குது. இதுக்கப்புறம் தயார் நிலையில இருக்கிற கடையை பார்த்துட்டு வேலையாள் கேட்குறான், நம்ம கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு. ரன்சிங் யோசிச்சுட்டு யுன்யி துணி கடைன்னு வைக்கலான்னு சொல்றான். ரன்சிங் கடையோட முதல் நாள்ல அழகழகான பர்பிள் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்கு. கடை திறந்த உடனே எல்லாரும் கூட்டம் கூட்டமா அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வராங்க. ஏன்னா பர்பிள் கலருங்கிறது ரொம்பவே ரேர். ஆனா இவ்வளவு ரேரா இருக்கிற ட்ரெஸ்ஸை ரன்சிங் வெறும் 5 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கிறேன்னு சொல்றான். வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரே சந்தோஷமாகிடுது. இதை கேட்டுட்டு வேலைக்காரங்க எல்லாம், முதலாளி என்ன பண்றீங்க, இப்படி செஞ்சா நமக்கு நஷ்டம்தான் வரும்னு கத்துறான். இப்படி இவ்வளோ கம்மியா ரன்சிங் தள்ளுபடி தரதை கேட்ட இளவரசி, இவன் கண்டிப்பா பட்டத்து இளவரச ஆள் தான், என் அண்ணனை நஷ்டமாக்க பாக்குறான். இப்படி இளவரசி ரன்சிங்கை திட்டிட்டு இருக்க இந்த பக்கம் ரன்சிங் தன்னோட வாடிக்கையாளர்கள் கிட்ட, நீங்க 5 வெள்ளிக்காசுகளோட சேர்த்து லிங்க்லு துணிக்கடையில இருக்கிற ஒரு துணியையும் சேர்த்து கொடுத்தா இந்த துணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வாடிக்கையாளர்கள் பழைய துணிக்கு புது துணி கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாம் துணியை மாத்தி துணியை வாங்கிக்கிறாங்க. உடனே அவனோட வியாபாரம் ஆரம்பிக்குது. ஆனா இதுல என்ன லாபம் இருக்குன்னு யாருக்குமே புரியல. இப்படி ரன்சிங் பண்ற வியாபாரத்தை எதிரில் இருக்கிற ஒரு கடையில இருந்து பட்டத்து இளவரசர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ரன்சிங் வியாபாரம் செய்யற விதமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பட்டத்து இளவரசர் சொல்றான். ஆனா ரன்சிங்கோட தந்திரம் புரியாத அந்த வேலைக்காரன் ரன்சிங்க முட்டாளுன்னு சொல்லி திட்டுறான். இதை கேட்ட பட்டத்து இளவரசரோ தந்திரத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த வேலையாளை பார்த்து திட்டிட்டு ஸ்வன் கிட்ட திரும்பி, இவ்வளவு புத்திசாலியான உன் அண்ணனை நீ முட்டாளன்னு சொல்லியிருக்கேன்னா நீ அவனை விட புத்திசாலியா தான் இருக்கணும், சொல்லு அவன் என்ன தந்திரம் செய்யறான். ஸ்வன்னுக்குமே ரன்சிங்கோட தந்திரம் புரியல, ஏதேதோ வளர ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் யாரோ நம்ம ரன்சிங்க ஒரு நல்ல தந்திரசாலி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க.